அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று ராமலிங்க சுவாமிகள் வடலூர் வள்ளலார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். பசித்து இரு என்றால் வயிற்று பசி என்பதல்ல, இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த பசி இருக்க வேண்டும், ஆன்ம பசி இருக்க வேண்டும் என்று நாம் பொருள் கொள்ளலாம். மற்றொன்று, யோக மார்க்கமாக வாழ்க்கையை திருப்புகின்ற போது வயிறு நிரம்ப உண்டு உறங்கி இல்லாமல் அரை வயிறு உண்டு பசியோடு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளமானது ஆன்மீகத்தை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அப்போது பசித்திரு, தனித்து இரு என்றால் சமுதாயத்தில் இருக்கின்ற சராசரி மக்களோடு இணைந்து வாழ்ந்து உருண்டு கிடந்து உன்னை நீ மறந்து போய்விடாமல் தனித்து இருந்து இறைவனை தியானி என்று சொல்லுகின்றார். விழித்திரு, விழிப்போடு இரு, ஞான விழிப்போடு இரு சொல்லுகின்றார். அப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு வலியுறுத்திய வள்ளலார், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற மூலமந்திரத்தை கொடுத்த வள்ளலார், பசித்திரு என்று சொன்ன வள்ளலார், தான் மிக மிக குறைவாக உணவு அருந்திய வள்ளலார் வலியுறுத்திய ஒன்று என்ன என்றால், உலகத்தாருக்கெல்லாம் பசி போக வேண்டும் என்பதற்காக அன்னதானம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவங்களுடைய வள்ளலார் வழி வந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னதானம் செய்வது தான் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அடிப்படையில் ஒரு உயிர் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வயிறு காயக்கூடாது என்பதுதான் வாழ்க்கையின் தேவை. உடலுக்கு என்ன தேவை? உணவு. உணவு தான் போஷணை. எத்தனை தான் லட்ச லட்சமாக பணம் இருந்தாலும், கோடி கோடிய தங்கம் சுற்றி இருந்தாலும் கூட பசிக்கின்ற பொழுது பணத்தை உண்ண முடியாது. அந்த பணத்தை கூட உணவை வாங்கலாம். ஆனால் வெறும் பணமும் தங்கமும் மட்டும் தன்னிடம் இருக்கின்றது, வாங்குவதற்கு உணவு இல்லை என்றால் மனிதன் என்ன செய்ய முடியும்? அவையெல்லாம் பயனற்றது தானே. அதான் பார்த்தோம். 2015 சென்னையிலே வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் பெரும் பணக்காரர்கள் தான், கையிலே பணம் அதிகமாக இருந்தது தான். ஆனால் உணவு வந்து சேர்வதற்கு வழி இல்லை, பசியிலே தவித்தார்கள். இப்படி அடிப்படையில் மனிதனுக்கு தேவை பசி என்பதை உணர்ந்த ஞானிகள் உணவழி சொன்னார். பாரதி என்ன சொல்கிறான்? வயிற்றுக்கு சோட வேண்டும் இங்கு வாழும் மனிதனுக்கு எல்லாம் என்று சொல்லுகின்றார். அப்படி உணவு என்பது அத்தியாவசிய தேவைதான். ஆனால் யாரெல்லாம் ஆன்மீக நோக்கத்துக்காகவோ அல்லது இல்லை என்னிடம் என்பதால் என்ன செய்வது என்று எவன் பசியை பொறுத்து கொள்ளுகின்றானோ அவன் பலவான் தான் என்று சொல்லுகின்றார். பெரிய விஷயம்தான். ஆனால் அதை விட யாருக்குன்னு சொன்னால், எவன் பிறர் பசியை போக்கின்றானோ அவன்தான் இன்னும் பலம் வாய்ந்தவன் சொல்லுகின்றார். சாப்பிடாமல் இருப்பதற்கு இன்றைக்கும் கூட மிகச்சிறந்த உதாரணம் சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி. நவராத்திரி நாட்களிலே அந்த 9 நாளும் அவர் உணவு உண்பதே இல்லை. 9 நாட்கள் உணவு உண்பதில்லை. இருமுறை நவராத்திரி வருகின்ற ஒரு இடத்திலே. அப்போ 18 நாட்கள் திட உணவு அவர் உடலிலே செல்வதே இல்லை. இருந்தாலும் அவர் தன்னுடைய பணியில் குறைவு இல்லாமல் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட நவராத்திரி சமயத்தில் உணவு உண்பதில்லை. விருந்துக்கு சென்றாலும் விருந்தில் பங்கெடுப்பதில்லை. இல்லை, நான் இந்த விரதத்தில் இருக்கின்றேன், என்னால் முடியாதுன்னு தெளிவாக சொல்கின்றார். அந்த அளவு பசி பொறுக்கின்ற அளவு அவருக்கு வலிமை இருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். மிகப்பெரிய விஷயம்தான். ஏனென்றால் ஒரு வேளை சாப்பிட முடியவில்லை என்றால், ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் உடல் சோர்ந்து விடுகிறது. ஆனால் அவருக்கு எங்கிருந்தால் அந்த வலிமை வருவதோ தெரியவில்லை. ஆக வள்ளுவர் சொல்கின்றார், பசி வந்தும் எவன் சாப்பிடாமல் இருக்கிறவன் மிகப்பெரிய வலிமைதான். ஆனால் எவன் ஒருவன் பிறர் பசியை போக்குவதற்கு முயல்கின்றானோ அந்த வலி இன்னும் கூடுதல் சொல்லுகின்றார். அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று இந்த ஈகை அதிகாரத்திலே 225வது குறளை சொல்கின்றார். ஆற்றுவார் ஆற்றல் என்றால் வலிமை உடையவருடைய வலிமை. பசி ஆற்றல் என்றால் பசியை பொறுத்து கொள்வது. பசி வந்த போதும் கூட சாப்பிட வேண்டும் என்று பரபரக்காமல்
உள்ளத்தினுடைய அமைதியை இழக்காமல் நிதானமாக எவன் இருந்து கொண்டே இருக்கின்றனோ அது பெரிய வலிமை தான் என்று சொல்லுகின்றார். அப்பசியை, அந்த பசியை மாற்றுவார், போக்குவோர்கள் யாரெல்லாம் ஒருவனுக்கு பசி வந்தபோது அவனுக்கு அந்த பசியை போக்குகின்றார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற வலிமையை விட தன்னுடைய பசியை பொறுத்துக்கின்ற வலிமை குறைவு என்று சொல்லுகின்றார். அப்போது நான் பசியை பொறுத்துட்டு இருக்கேன் என்று சொல்வது பெருமை அல்ல, அது வலிமைதான். ஆனால் பிறர் பசியை போக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் எவன் செய்கின்றானோ அந்த வலிமை இருக்கிறது அல்லவா, அது தன் பசியை பொறுத்து கொள்வதை விட கூடுதல் என்று சொல்லுகின்றார். அப்போது நான் பெரியாள் சொல்கிறதை விட பிறரை பெரியாளாகுவதற்கு என்ன செய்கின்றேனோ அதுதான் பெருமை. நான் பசியோடு இருக்கேன்னு சொல்கிறத விட பிறர் பசியை போக்குவதற்கு எவன் முயல்கின்றானோ அவன் தான் உயர்ந்தவன் சொல்லுகின்றார். இங்கே பாருங்கள், தன்னை மற பிறரை நினை என்று சொல்லுகின்றார். அப்போ நான் பெரியாள் என்பதற்கு என்னுடைய சாதனையை பட்டியலிடாமல் பிறரை சாதனையாளர் ஆக்குவதற்கு முயற்சி செய்பவன். என் துன்பத்தை நான் பொறுத்துக்கொண்டு சொல்வதை விட பிறர் துன்பத்தை எவன் போக்குகின்றானோ அவன் பெரியாளை சொல்லுகின்றார். அந்த வகையிலே நாம் கூட நமக்கு வந்த துன்பங்களை பற்றி பறைசாற்றி கொண்டிருக்கலாமல், நான் பொறுத்துக்கொண்டு சொல்லாமல் பிறர் துன்பங்களை, பசி துன்பமாக இருக்கலாம், மற்ற துன்பமாக இருக்கலாம், அதை போக்குவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அப்போதுதான் நீங்கள் உண்மையான பலசாலி ஆகின்றீர்கள், வலிமையான ஆகின்றீர்கள். அப்படிப்பட்ட வலிமை பெறுவதற்கு ஐயன் திருவள்ளுவர் அருளுக்கு நாம் வேண்டுவோம். திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.